எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று விநாயகரகவனுடைய நிறைவு பகுதிக்கு நாம் அமைந்துள்ளோம். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கும் ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்து அளித்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. இதுவரைக்கும் நம்ம நேரத்துக்கு பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு அந்த இதை குறிப்பை சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு கட்டாயம் நிறைவாக்கிறணும் அப்படின்னு நான் திருவருளை வேண்டியிருக்கிறேன். எப்படி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி அப்படின்னு சொன்னாரோ, ஆராதார ஆற்றலையும் நிராதார ஆற்றலையும் ஒன்றுவித்து தரும்படியான நிலையில் கபாலத்தில் மனது, இதுதான் சபை. ஒரு நான் வான்காண வேண்டின் மலையேறல் ஒக்குமா போல, வானத்தை காணணும்னா மாடிப்படி ஏறி தட்டவட்டில நின்று உச்சி எது கடைசி தரையோ அந்த தரையில போய் நிக்கணும். முதல் தளத்துல இருந்து மேல் தளத்துக்கு போய் நின்னாதான் வான்வழியை காண முடியும். அது மாதிரி நாம் இந்த உடல் கடந்த பயணத்தின் மூலமாக வான்வழியை காணலாம்ங்கக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த அருள் அனுபவ நிலையங்கள்லாம் எங்கே மாற்றி பிடிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை பிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காற்றை எங்கே மாற்றி பிடிக்க வேண்டும்னா விசித்தி சக்கரத்திற்கு பிறகு மாற்றி பிடிக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாற்றி பிடிக்கும் வகையை நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் சொல்லும்போது, கணு முற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி, முற்றிய கரும்புக்குள்ள இருந்து நமக்கு தேன் சொட்டுதா மாதிரி நாம் வளர்ச்சி பெற்ற உயிராக இருந்த போது வளரும் நின் கருணையை கையில் வாங்கி கொண்டு அப்பால் மிளிர வேண்டியது ஒரு உயிரினுடைய இயல்பை. வளரும் கருணையை கையில் வாங்கி கொண்டு இப்பால் மிளிர்ந்தால் நாம் அருள் அனுபவம் பெற்றதாக ஒரு நிலை பேராக அது ஆகாது. அப்ப கருணையை கையில் வாங்கி கொண்டால் ஒரு உயிர் வளர வேண்டும். அத பதிவு பண்றாரு. கருத்தினில் கபால வாயில் காட்டி, கருத்த கபால வாசல்ல காட்டின்னு சொன்னார்ல, அதுக்கு அடுத்து ஒரு நிலையை சொல்றாரு. அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே. எல்லா உலகத்திலும் இறைவன் தான் இருக்கிறான். ஒரு சரப்பொருள்ல இருக்கிறான், அசரப்பொருள்ல இருக்கிறான். எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த வணக்கத்துக்குரிய பொருளையும் இருக்கிறான், வணக்கத்துக்குரிய பொருள் அல்லாத பொருளிலும் ஒருவன் இருக்கின்றான். அப்படின்னா அது பரம்தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரத்தை நோக்கி நம்ம ஒரு பயணிக்கின்றோம். அந்த பயணம் நம் உடலுக்குள்ளேயே துவங்குகின்றது. அது முற்றிய கணுவாக எப்போது வரும், எப்போது அந்த அருள் அனுபவம் நமக்குள்ள பாயுங்கிற ஒரு நிலையை சொல்றாரு. கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி நான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. முற்றிய கரும்பு எவ்வாறு இருக்குங்கிறதுக்கு நமக்கு உடல் நிலையில ஒரு உபாயம் சொல்றார் பாருங்க. கரும்பு அடிப்பாகம் இனிக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், கரும்பின் அடிப்பாகம் இனிக்கும். நுனிப்பாகமும் இனிக்கதான் செய்யும். ஆனா அடிப்பாகத்தில் உண்டான இனிப்பு ஒரு எந்தெந்த தோட்டத்துக்கு ஒரு விளைச்சலுக்கு ஒரு பலன் உண்டு. இந்த தோட்டத்துல இந்த விளைச்சல் விளையும் போது இந்த தோட்டத்துக்கு கரும்பு இனிப்பானது, இந்த தோட்டத்துக்கு கரும்பு கொஞ்சம் இனிப்பு சக்தி கம்மியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரும்பு ஆலை வச்சிருக்கிறவங்களுக்கு அது யாருடைய வயல்ல விளையுது, எந்த அளவுக்கு இனிப்பினுடைய தன்மை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். கரும்பு விவசாயிகளுக்கும் தெரியும். கரும்பு இந்த தோட்டத்துல பயிர் வச்சா எந்த மண்ணுக்கு கரும்பு நன்றாக வரும், எந்த மண்ணுக்கு கரும்பு நன்றாக வராதுங்கிறதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும். சுவையும் பற்றி தெரியும். இது உலகியல் அறிவு. அருளியல்ல சொல்றாரு, கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டினா, நீங்கள் முற்றிய கரும்பின் அடிப்பாகம் இனிப்பது போல உங்களுக்கு தோன்றுவது, கரும்பை இடிச்சு சாராக எடுத்துட்டுனா எல்லா கரும்பும் நிரவலாக்கப்படும். சாரம் எப்படியாக சார்ல தூசி இல்லாமல் நம்ம வடிகட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லா சுவையும் ஏக சுவையாக மாறிவிடும். இப்போது நமக்கு உலகியல் இன்பங்கள் எல்லாம் அடிப்பாகத்தின் கரும்பு இனிப்புக்குரியதாக தோன்றினாலும் ரொம்ப அடிப்பாகத்தை சாப்பிடவே முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகியல் அனுபவத்துல அடிப்பாக கரும்பை சாப்பிட முடியாது. இது மாதிரி நீங்கள் காற்றை பிடிக்க தெரியாமலோ அதனுடைய கணக்கை தெரியாமலோ அதை மாற்றி பிடிக்கும் வகை தெரியாமலோ வாழ்ந்தால்
முற்றிய கரும்பு இனிக்கும் இனிக்கும் என்று சொல்லி முற்றிய கரும்பை கடிக்கவும் முடியாமல் அதை சுவையை ருசிக்கவும் முடியாமல் அடிக்கரும்பினுடைய பகுதியை நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு அடிக்கரும்பை வெட்டி தான் அடுத்த கணுவை ஊன்றி வைப்பாங்க, ரொம்ப அடிப்பகுதியை வெட்டி. அப்ப நாம் இந்த இனிப்புல நம்ம நின்றுட்டோம்னா இந்த இனிப்பு சுவைக்க முடியாது. மீண்டும் மீண்டும் பிறவிக்கு அடுத்த கரும்புக்கு அடுத்த கரும்புக்கு அடுத்த கரும்புக்கு ஒரு விதையாக அமையும். ஆனா அதே இது கரும்பின் ரதமும் கூட்டி ஒன்றாக்கி அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்வாரு. இதை கூட்டி ஒன்றாக்க வேண்டுமானால் மேல்நிலை உணர்வை நாம் பெற்றுக்கொண்டோமானால் மீண்டும் இப்பூமியில் அந்த கரும்பு பிறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப நாம் மூலாதார ஆற்றலுக்குள்ள நாம நின்றுகிட்டு இருக்கும் போது அந்த மூலாதார ஆற்றல் நம்மளுடைய பிறவிக்கு வித்திட்டு கொண்டிருக்கும். அது முற்றிய கரும்பிலிருந்து தேன் பொழிற்றுவது போல் கீழ்நிலை சிந்தனைக்கு அது உங்களுக்கு பிறவிக்கு ஆதாரமாக வைக்கும். அதே சிந்தனையை நீங்கள் மேலெழுப்ப தெரிந்து கொண்டீர்களானால் அந்த கரும்பினுடைய ரசம் எப்படி நம்ம உடம்பு முழுவதும் பாயுமோ, எந்த முயற்சியும் இல்லாம வெடிச்ச கரும்புக்குள்ள இருந்து ரசம் வந்துடும். உங்களுடைய உயிரின் வளர்ச்சி கீழ்நிலையிலிருந்து மேலேற்றப்படுமானால் இந்த மூலச்சக்கரத்தினுடைய அனுபவத்தை தாண்டி நீங்கள் மேலேறினீர்களானால் உங்களுக்கு சகசரதளத்திலிருந்து அருளமுதங்கக்கூடிய பொலிவு இயல்பாக வந்துடும். நீங்க ஆலைக்கு எடுத்துட்டு போய் கரும்பு அரைச்சு சாறு புழிஞ்சு அப்படி கொண்டுட்டு வரணும்னு இல்லை. அது முற்றிய கரும்புக்குள்ள இருந்து வெடிச்சு சிதற மாதிரி அந்த சிதர்கள். ஆனா இதே மூல ஆற்றல் மூலமாக உலகியல் இன்ப சுவையை சுவைக்கலாம். அது முதலில் இனிப்பு மாதிரி தோன்றும், அதுக்கப்புறம் நமக்கு துன்பத்திற்கும் பிறவிக்கும் வித்திடுங்கக்கூடிய பல நுட்பங்களை வைத்து கணுமுற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி அப்படின்னாரு. அப்போ நீ உள்ளே பார்க்க தெரிந்தோமானால் முற்றிய கரும்பிலிருந்து பெறக்கூடிய அருள் அனுபவம் மாதிரி நமக்கு மேலான அருள் அனுபவங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி. இங்கதான் நம்ம இந்த கரும்பினுடைய ஆற்றலை எப்படி அடிக்கரும்பினுடைய பகுதி இனிப்பாக இருந்ததை நமக்கு கடிக்க முடியாம அந்த முற்றிய கணுக்கள் நமக்கு பல்லுக்கும் நாவிற்கும் சுவைப்பதற்கு கடினமாக இருக்குமோ, அது மாதிரி சில பயிற்சிகள் மூலமாக அந்த கடைவாய்ப்பல்லில் இந்த முற்றிய கணுவினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அது மாதிரி இப்போ 32 பல்லும் நிறைய பேருக்கு முளைக்கிறதுல ஒரு மிக சூட்சமமான ஒரு ரகசியம். 28 பற்கள் தான் நிறைய பேருக்கு இருக்கும். 4 பல்லு அது ஞானப்பல்னா அது 32வது வயதுல முளைக்கும் அப்படின்னு சித்தர்கள்லாம் யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 32வது வயதுல தான் அந்த 32 பல்லும் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 28 பல்லோட அந்த வளர்ச்சி நின்று விடும். அப்போ 28 பல்லோட அந்த வளர்ச்சி நின்று போகுதுன்னா கடைவாய்ப்பல்லில் செய்யக்கூடிய அந்த யோகம் அவர்களுக்கு சித்தியாகாது. 32வது பல்லுல செய்யக்கூடிய யோகம் தான் மேல் பல்லிலையும் கீழ்ப்பல்லிலையும் அசைவு கொடுத்து இந்த தொண்டைக்கு மேல் பெறக்கூடிய கேசரி யோகம்ங்கக்கூடிய யோகம்தான் வெட்டவெளி பயணத்திற்கான ஒரு அனுபவத்தை தரக்கூடியது. அது உள்நாக்கிற்கு மேல் பெறக்கூடிய அனுபவம். இதை நம்ம எல்லா யோக நிலைப்பாடுகளையும் நம்ம அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறோம். அப்ப தொண்டைக்கு மேல் பெறக்கூடிய அந்த நிலையான அருள் அனுபவத்தை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டோமானால் அந்த தகுதி நமக்கு உயரிய அனுபவம் வரைக்கும் நம்மை கூட்டி செல்லும் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு அப்ப அது வேடமும் நீரும் விளங்க நிறுத்தும். இந்த மூலக்கணிலிருந்து முற்றிய கரும்பை பெறுவதற்கான முயற்சியாக கேசரி யோகத்தின் மூலமாக வெளி அனுபவத்திற்கு கொண்டுட்டு போனோம்னா அந்த வெளி அனுபவமே நமக்கு பிறவி நீக்க வல்லது. அந்த அனுபவத்தை பெறாத வரை ஒவ்வொரு உயிரும் என்னதான் நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தானாலும் கூடும் மெய்த்தொண்டர் கூட்டினில் கூட்டி அப்படி அந்த மெய்த்தொண்டர் கூட்டுங்கிறது இந்த வெளி அனுபவத்தை அனுபவித்த அருளடியவர்கள் தான் மெய்த்தொண்டர்களை தவிர மற்றபடி வேடம் போட்டுட்டு நீர் போட்டுட்டு அக்கமணி மாலை போட்டுட்டு பாத பூஜை பண்ணிட்டு பாதம்னா பேரண்ட நாயகன் அகண்ட வியாபகமாக உள்ளவன் அவனுடைய அருளடியை நம்முடைய சிரசில் பதிப்பதான ஒரு அருட்கருணையே பாதம்ங்கிறது.
அப்ப பாத பூஜை அப்படிங்கிறதும் பாத தீர்த்தங்கிறதும் யார் பேரண்ட நாயகனே அருள் தீர்வாக உள்ள வாங்கிக்கிறாங்களோ, யார் கருவுற்ற நாளாய் முதலாக அவனுடைய பாதமே காண்பதற்கு தவிர அவர்களுடைய மனதும் உடலும் உள்ளமும் வேற ஒன்றை சிந்திக்காம இருக்கோ, அவர்கள் தான் அடியவர்கள் கூட்டம். அந்த அடியவர்கள் கூட்டத்துல இறைவனா பார்த்து கூட்ட வேண்டுமே தவிர நாம் எத்தனை முயற்சி பண்ணாலும் அது நடக்கக்கூடியது இல்லை. அப்ப காலங்காலமாக வழி வழியாக வந்த உயிர்கள் நான் எப்படியாவது ஒரு அருளடியவர்களை சந்தித்து விட வேண்டும், எப்படியாவது அந்த ஞான கூட்டத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும்னு வேண்டிக்கிட்டாங்கன்னா அந்த அருளடியவர்களுக்கு இறைவனே ஞான தேசிகனாக அதனாலதான் திருவாசகத்துக்குள்ள இவன் என் அடியான் என்று அடிக்கூட்டியது அற்புதம் அப்படிங்கிறார். அற்புதத்திலும் பெரிய அற்புதம் எதுன்னா இறைவனே என்னுடைய அடியவர் கூட்டுல என்னை சேர்த்து வச்சது அற்புதம் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, அறவையென்று நான் தனி அனாதிப்பைய இவனுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் தனித்து நிக்க விடாமல் தன் அருட்குலாம் புகவிட்ட அந்த அருட்கூட்டத்துக்குள்ள அவனா புகவிட்டாதான் நமக்கு அறவை இல்லை. நம்மளை சார்ந்து 4 பேர் இருந்தாலும் போதும், 400 பேருக்கு 4000 பேருக்கு சமமாக அவர்கள் எல்லா லாபத்துல நஷ்டத்துல எல்லாத்திலும் கலந்துக்குவாங்க. அது மட்டுமல்ல, நமக்கு தோல் நோக்கியும் ஆடுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க பொறாமப்பட மாட்டாங்க. நம்ம தாட்சியை கண்டு அவங்க உள்ளம் அப்படியே வருந்தும். அவங்க தான் அருளடியவர்கள். நமக்கு என்ன குறை இருக்கு நிறை இருக்குங்கிறத மட்டும்தான் அவங்க சிந்திப்பாங்க. என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து, நான் மனசுக்குள்ள யாரை பற்றி பொறாமையா நினைக்கிறேன், யாரை பற்றி தாழ்வா நினைக்கிறேன், இப்படி நினைக்கிற ஒவ்வொரு நினைவுமே நமக்கு பிறவியை கொடுக்கக்கூடியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 அடியவர் இந்த தோட்டத்துக்குள்ள நின்று பூ எடுக்கிறாங்கன்னு தான் பார்த்தாரு. காதலிக்கல, அந்த பெண்களை பார்த்து மாறுபட்ட கண்ணோட்டத்துல சிந்திக்கல. ஆனா அவங்கள பார்த்தாங்க. இந்த 2 பெண்கள் இங்க எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவுதாங்க அவர் நினைச்சாரு, வேற எதுவுமே நினைக்கல. அந்த 2 பெண்களும் அதே நேரத்துல இவர் எதை நினைச்சாரோ அந்த நேரத்துல உங்களை திரும்பி பார்த்தாங்க. எண்ண அலைகளுக்கு அவ்வளவு ஒரு கூர்மையான ஒரு சக்தி உண்டு. நம் உண்மையிலேயே அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பு இந்த 4 வகையிலும் உண்டான பெண்கள் எங்கேயாவது தெருவழியா போய்கிட்டு இருந்தா பின்னால யாரோ ஒருத்தர் ஒரு அந்நியமானவர்கள் நம்மை கூர்ந்து நோக்கினால் அந்த பெண்கள் தன்னை அறியாமலே தங்களுடைய அங்க அவயவங்களை சரி செய்து கொண்டு யாரோ ஒருத்தர் தன்னை கூர்ந்து நோக்குகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பார்வை மூலமாக உறுதிப்படுத்தி கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கையில் இந்த பெண்கள் இறங்கி விடுவார்கள். உண்மையிலே அவங்களுக்கு அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பிருந்தனா. இப்போ அதை பத்தியெல்லாம் நம்ம சொல்வதற்கோ பேசுவதற்கோ நமக்கு தகுதி இல்லை. நம்ம அதை பத்தி சொன்னோம்னா நம்ம 10ஆம் வயசுல ஆயிடுவோம். நம்மளுடைய ஆடைகள், நம்மளுடைய அலங்காரங்கள் எத்தனையோ பெண்ணியம்னு பேசுறாங்க. அது ஈயமா தான் இருக்கிறத தவிர பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கு அவங்க யாரும் எதுவும் செய்யற மாதிரி தெரியல. ஒரு சோப்புக்கா பெண்கள் தான், ஒரு நாட்டியத்துக்கா பெண்கள் தான், ஒரு மசாலா சாமானுக்கா பெண் தான், ஒரு செருப்புக்கா பெண் தான். பெண்களை எதுக்கு எந்த உடையில் எந்த அலங்காரத்தில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு யாருக்குமே ஒரு நினைவு இல்லை. ஆனா நம்ம அதை பத்தியெல்லாம் நம்ம மேடை போட்டு பேச வேண்டிய கட்டாயம் இல்லை, நம்ம அதை சொல்ல வேண்டியதும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இப்ப நம்ம கலிகாலம்ங்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். மெய்த்தொண்டர்னா என்னன்னு சொல்லும்போது சொல்றாங்க, அவ்வை பாட்டி வரலாறு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சிறு வயதிலிருந்தே இந்த யோக நிலையில் அந்த அம்மா மனம் தோய்ந்து விட்டது. கணுமுற்றி நின்ற கரும்பாக மூலக்கணலில் செயல்பட வேண்டிய எல்லா வாயுக்களும் மேல் நோக்கி செலுத்தப்பட்டது. 10 நாடிகள் மிக முக்கியமான நாடிகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 நாடிகளையும் அவர்கள் மிக சிறப்பாக இடகலை பிங்களை சுழுமுனை 3 நாடிகள் சொல்லுவாங்க. இந்த 10 நாடிகளிலும் பயிலக்கூடிய அவங்களுடைய பிராண இயக்கத்தை, அதாவது உயிராற்றலினுடைய தன்மையை மாற்றி பிடிச்சு நாம் எப்படியாவது பேரண்ட நாயகனோடு 2 கலக்க வேண்டும்னு இந்த பாடல் அவங்கதான் எழுதுனாங்க. அவ்வை குரல்னு ஒரு பகுதி எழுதியிருக்கிறாங்க. நிறைய பகுதிகள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. உலகத்துக்கு அதை பற்றி 1 வரி 1 வரி அவ்வளவுதான், வரி இல்லை, 2 வார்த்தைகள் தான் அவ்வை குரல்ல. அதே மாதிரி ஆத்திசூடிங்கக்கூடியது 2 வார்த்தை தான். அரண் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், இப்படி என்னவோ ஒண்ணு அப்படி 2 வார்த்தைகள் தான் சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நம்ம விளக்கம் சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு மிகவும் பவித்திரமான ஒரு உரைகள் அந்த உரைகள் 2 வார்த்தைகளுமே. ஏன்னா மணிவாசக பெருந்தகையே சொல்லியிருக்கிறார், என்னையும் ஒரு வார்த்தைகள் படுத்தாய் அப்படின்னு. ஒரு வார்த்தை போதும் வளர்ச்சி பெற்ற ஆன்மாக்கள் மேல்நிலைக்கு பெறுவதற்கு ரொம்ப உபதேசம் வேண்டான்னு. அந்த அம்மாவுக்கு திருமணம் பேசுனாங்க அவை பாட்டிக்கு.
அவை திருமணம் பண்றது தவறுன்னு சொல்ல மாட்டேன். நான் திருமண வாழ்க்கையை திருமண வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு இருக்கிறாரு. ஒரு பெண் தன்னையும் காத்து கொண்டு தன் கணவனையும் பேணிக்கொண்டு உலகத்தவர்கள் வசைமொழி பாராட்டாத வண்ணம் தன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் தன்னுடைய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்து விமர்சனம் பண்ணாத தன்மையில் நாம் நம்மை நிலைநிறுத்தி கொண்டோமானால் அதுதான் பெண்மைக்கு இலக்கணம் அப்படிங்கிறார் வள்ளுவர். அப்ப இந்த மாதிரி ஒரு பெண்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தக்கூடியவங்க மிகப்பெரிய பேருடையவர்கள் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அவை வளர்ச்சி பெற்ற ஆன்மாவாக இருந்து தான் ஒரு உயரிய நிலைக்கு போகணும்னு நினைச்சதுனால சிறு வயதிலேயே எல்லாரும் பாடியிருக்காங்க, பால் உண்ணும் காலையே இதில் அருவருப்பு எனக்கு உண்டு அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். அப்படி எல்லாரும் இதுல எனக்கு பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தகை. எந்த பற்று எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாரும் அவங்க இந்த வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் அந்த மாற்றி பிடிக்கும் வகையை தெரிந்து கொண்டு காற்றை பிடித்து மேல்நிலை அனுபவத்திற்காக வேண்டி வெட்டவெளி அனுபவத்திற்காக வேண்டி பரவழி அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால ஔவையார் விநாயக கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ எப்படியாவது என்னை மேல்நிலை அனுபவத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், நீ எனக்கு இல்லற பந்தம்ங்கக்கூடிய பந்தத்துல அகப்பட்டு கொண்டு நான் முழிக்கக்கூடாது, எனக்கு அந்த கருணையை செய் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கிறான். உடனே அவை பாட்டிக்கு இறைவன் அருள் அனுபவம் கொடுத்து அப்பதான் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் அவர் சொல்றார். மூலாதாரத்து மூன்றழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறின. இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அனுபவத்துல வரும்படியான ஒரு திருக்கருணை செய்தார். அந்த அம்மாவுக்கு மூப்பு வயோதிகம் எல்லாம் ஒரே நேரத்துல சேர்ந்துருச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயோதிகமான ஆட்கள்னா அவங்களை யாரும் பின்பற்ற மாட்டார்கள், அவர்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், அப்புறம் பெண்மைக்கான ஒரு நிலையை மதித்து நடப்பார்கள். அப்படிங்கிறதுனால அவள் விரும்பி ஏற்றுக்கொண்டால் அந்த வயோதிகத்தை. காரைக்காலம்மையார் வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா, காரைக்காலம்மையாருடைய கணவன் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டான், மறுமணம் செய்து கொண்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு இல் இறைவனுக்கு ஆகும் என்று இவ்வனப்பொதி சுமையை தாங்கி நின்றேன். இது பொதி சுமை, அதாவது இந்த தசைப்பொதி வனப்பு மிக்கது. இந்த வனப்பு மிக்க தசைப்பொதியை நான் எதற்காக சுமந்திருந்தேன்னா, என்னுடைய இறைவன், என்னுடைய இறைவன் என்னுடைய உடம்புக்கும் என்னுடைய உயிருக்கும் நாயகன், பேரண்ட நாயகன். ஆனா இந்த உடம்புக்கு நாயகனுக்கு ஆகும் என்று நான் வைத்திருந்தேன். இனி அவன் வேறொரு துணையை தேடிக்கொண்டான். என்னுடைய இந்த தசையை உகுத்து விட்டு நீ என் உருவம் தான் இறைவன்கிட்ட வேண்டுகின்றான். அப்ப நம்ம அருள் அனுபவம் பெற விளைவதற்கு இல்லறத்திலிருந்தே பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறை அனுபவமாக இந்த உடல் கடந்து ஆதார ஆற்றலும் நிராதார ஆற்றலும் சங்கமிக்கும் ஒரு இடம் திருச்சபைங்கக்கூடியது. அது உச்சந்தலையில் பெறக்கூடியது அப்படிங்கிறத எல்லா அருளாளர்களும் உச்சி மீது சூடி நின்றானே அப்படிங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்துல. அந்த உச்சி மீது சூடி நின்ற அந்த அருள் அனுபவத்தை இதே வார்த்தையை தான் சுந்தரன் சொல்றாரு, உச்சி மீது சூடி நின்றானேன்னு. அப்போ இந்த உச்சியில் பெறக்கூடிய அந்த அருள் அனுபவத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் நிறை அனுபவம் பெற்றவர்கள் ஆவார்கள். அது இந்த உடல் கடந்து பெறக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறத முதல்ல இருந்தே எல்லாரும் சொல்லிட்டே வந்திருக்கிறாங்க. இதுல படித்தரங்களாக இந்த அம்மா மாதிரி சித்தர் பாடல்கள்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லவே இல்லை. ஆதாரம் என்ன, அங்கு இசைகின்ற நிலை என்ன, இந்த உடல் கடந்த பயணத்தின் போது பெறக்கூடிய பரவழி என்ன, அந்த அனுபவத்துல இவ்வளவு சொல்லிட்டு கூடும் மெய்த்தொண்டர் கூட்டினில் கூட்டி நானாக போய் கூட முடியாது, இவன் என் அடியான் என்று இறைவனே பார்த்து என்னை கூட்ட வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ வயோதிகம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இந்த பகுதியில நேராக அந்த அம்மா கைலைக்கே போனதாக சொல்றாங்க. கைலை எங்கே இருக்குன்னு, கைலை புகுநெறி இதுகான் என்று அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. கைலை புகுதல் நெறி அப்படின்னா, கைலைக்கு நம்ம ஒரு யாத்திரை போயிட்டு கைலாச யாத்திரைன்னு போயிட்டு வராங்க, அங்கிருந்து வந்தோடனே கைலை புனிதர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது அல்ல கைலைங்கிறது. கைலை புகுநெறி இதுகான் என்று இறைவன் உணர்த்த வேண்டும். அது கேசரி யோகத்தின் மூலமாக மேலண்ணாக்கை கடந்து நம்மளுடைய பயணப்பாடு, வாசியினுடைய பயணப்பாடு உச்சந்தலையும் கடந்து போய் அந்த அருள்வெளி மண்டபத்தில் அருளாளர்கள் அடியவர்கள் கூட்டத்துல போய் சேர்ந்து
அவர்கள் ஒளிவண்ணத் திருவை அணையும் வழியை காட்டி கொடுத்து, அதுதான் கைலை புகுநெறி இதுகான் போதராய், நீ இந்த வழியாக போப்பான்னு இறைவனை எனக்கு உணர்த்தினான்னு அந்த மணிவாசக பெருந்தகை சொல்றாரு. அது அம்மா சொல்றாங்க, சத்தத்தின் நாத பிரம்ம துனியை இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தான். அங்க ஒவ்வொரு அணுக்களோடும் நம்மளுடைய அந்த நாடி நரம்புகள் நம்மளோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார் கடலில் அகப்பட்ட கட்டையை ஒத்திருந்தார். உடல் உயிர் உண்மை என்று ஓர்ந்து கொள்ளாதார். ஓர்மைனா நினைந்து கொள்ளுதல். அவர் எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, உடலில் துவக்கும் வேடம் உயிருக்கு ஆகாது. இந்த உடல்ல துவக்கக்கூடிய வேடங்கள், நம்ம அக்கமணி மாலை போச்சுக்கிறோம், உபதி இட்டுக்கிறோம், இது உயிருக்கு ஆகாது, இந்த உடலுக்கே தங்கி நிற்கும். உடலை கடந்து நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டிய அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருந்தகை சொல்றாரு. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே அப்படிங்கிறாரு. அப்ப நீராய் உருக்குதல், நீ ஆறுயிராய் நின்ற சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடற்திங்கள் சூளாமணியும் அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள். சுண்ணவெண் சந்தன சாந்தாக இறைவன் நமக்குள்ளேயே அந்த மூலாதாரத்து 3 எழுகணலாக அவன் வளர்ந்து போகுது. அந்த வளர்ச்சி வெண்மை நிறமாக நீற்றொளியாக உருக்கி எடுத்த வெள்ளியாக பாதரசத்தை உருக்கியது போன்று வெவ்வேறு அருளடியவர்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு வண்ணத்திலும் வடிவத்திலும், ஆனால் எல்லாருக்கும் அந்த வெள்ளை நிறத்தில் உடல் முழுவதும் ஒளிவண்ண திருமேனியாக பரவும் அந்த அனுபவத்தை சொல்லும் போது, உடலில் துவக்கும் வேடம் உயிர்க்கு ஆகாது, உடல் கலன்றால் வேடமும் உடனே கலலும். உடல் கலலும் போது வேடம் கலலும் இயல்புடையது. அதனால அந்த உண்மையை ஓர்ந்தால் அவர்கள் பிழைத்தேர்வார்கள். உண்மை ஓராதார்கள் கடலில் அகப்பட்ட கட்டை போல் அங்கும் இங்குமாக, ஒரு அலை அங்க போகும்போது அங்க போகும், அடுத்த அலை இங்க போகும்போது இங்க போகும். அது மாதிரி பிறவி இங்கக்கூடியதுல, வினைப்பயன்கக்கூடியதுல, கர்மாத்தியரியை சுத்தி சுத்தி ஒருத்தரை ஏமாத்துறது, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தருக்கு சூது நினைக்கிறது, சுத்தி சுத்தி நம்ம அதே தான் நினைக்கிறோம். அவ்வாறு நினைத்து கொண்டே நம்மளுடைய பிறவியை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடலில் துவக்கும் வேடம் உயிர்க்கு ஆகா, உடல் கலன்றால் வேடமும் உடனே கலலும். அப்படி உடலும் கலன்று வேடமும் கலலாமல் காக்கும் நெறிதான் இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி, இது எப்படி விளங்க நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, இதுல 10 விதமான நாடிகள் இருக்கின்றன. இந்த 10 விதமான நாடிகளை நான் முன்னுரையிலே சொன்னேன், ஆனாலும் இப்ப மீண்டும் நினைவுபடுத்தி சொல்றேன். இந்த 10 விதமான நாடிகள் அத்தி, அலம்புடை, இடகலை, பிங்கலை, சுழுமுனை, காந்தாரி, வைரவன், குருதை, சங்கினி, சிகுவை அப்படின்னு 10 விதமான நாடிகள் இருக்கின்றன. இந்த 10 விதமான நாடிகளுக்கும் 10 விதமான வாயுக்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த 10 விதமான வாயுக்கள் எங்கெங்கே தன்னுடைய இயக்கத்தை வைத்துள்ளன அப்படிங்கிறது அதுக்கு தொடர்பு உண்டு. பிராண இயக்கம் இடப்பகுதியில ஒரு நாடி வழியாக, இந்த 10 நாடிகள்ல ஒரு நாடி வழியாக 10 இடங்கள்ல இந்த நாடிகள் தன்னுடைய தொழில்பாட்டை தொடங்குகின்றன. இடப்பாகத்தில், வலப்பாகத்தில், நடுப்பகுதியில், உள்நாக்கில், வலக்கண்ணில், இடக்கண்ணில், வலது செவியில், இடது செவியில், கருவாயில், எருவாயில். இந்த 10 இடங்கள்ல இந்த 10 விதமான நாடிகள் செயல்படுகின்றன. அவைகளுக்கு அந்த உள்ளே போகின்ற நாடி நரம்புகள், எந்தெந்த விதமான நாடி நரம்புகள் உள்ளே போகின்றன, எத்தனை விதமான நாடி நரம்புகள் உள்ளே போகின்றன, அவைகள் என்ன தொழில்படுகின்றன அப்படிங்கறதெல்லாம் முதல்ல நம்ம முன்னுரையிலே பார்த்துட்டோம். அப்போ மூலாதாரத்தில் எத்தனை விதமான 4 நாடிகள் மூலாதாரத்தில் தன்னுடைய இயக்கத்தை துவங்குகின்றன. அதற்கடுத்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம் அப்படின்னு ஒவ்வொரு நாடிகளாக அது மேலேறி இவைகளுக்குள் மேலே கூறிய அந்த 10 நாடிகளும் எந்தெந்த இடங்களில் செயல்படுகின்றன என்பதை அறிந்து, இப்படி ஒரு லிப்ட்ல எத்தனை படி இருக்கு, முதல் இந்த மாடி கட்டடத்துக்குள்ள எத்தனை மாடி கட்டடம் இருக்கு, அத்தனை மாடி கட்டடத்துக்கும் லிப்ட் எத்தனை லிப்ட் செயல்படுகின்றது, எந்த லிப்ட்ல ஏறி எந்த லிப்ட்ல எந்த சுவிட்சை ஆஃப் பண்ணா எங்கே இறங்கலாம், எங்கே ஏறலாம். இப்படியான பலவிதமான பிளாட் வீடு கட்டுறவங்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி அந்த கனெக்ஷன் கொடுக்கறவங்களுக்கு, அவன் 360 வீடு கொண்ட ஒரு மாடின்னு ஒரு பிளாட் வீடு கட்டிடுவாங்க. பலதரப்பட்ட குடும்பங்களை சேர்த்து இணைத்து அந்த 360 மாடிலையும் எங்க எத்தனை லிப்ட்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இந்த பகுதி வழியா போனா, இந்த முதல் தளத்துல உள்ளவங்க இந்த பகுதி வழியா போனா முதல் தளத்துல ஒரு 16 வீடோ 25 வீடோ இருக்கும். அந்த 25 வீட்டுக்குள்ளவங்களை தாண்டி அவங்க அடுத்த தளத்துக்கு போறவங்களுக்கான லிப்ட் இருக்கும், அதுக்கடுத்த தளத்துக்கு போறவங்களுக்கான லிப்ட், இப்படி தனித்தனியா இருக்கும் மொத்தத்துக்கு.
அந்த 360 வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட 15-20 லிஃப்ட் வச்சிருப்பாங்க. அவங்கவுங்க அந்த எந்த லிஃப்ட்ல ஏறி எத்தனாவது தளத்துக்கு போகணுங்கிறத, அது இத்தனாவது தளத்து பட்டன்கிறத அதை அமுத்தணும். இதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் இந்த லிஃப்ட்ல ஏறும்போது எப்படி நம்ம இத்தனாவது தளத்துக்கு 4வது தளத்துக்கு நான் போறேன்னா அதுல 4வதுங்கக்கூடிய எண் போட்டிருக்கோம். அதை அந்த பட்டன் அமுத்தினோம்னா 4வது தளத்துல போய் நின்றது. அப்ப அந்த 4வது தளத்துக்கு நம்ம போறோமா, 7வது தளம் கடந்து கூடுமை தொண்டர் கூட்டில் கூட்ட போறோமா, அல்லது ஒளிவண்ண திருவை அணைய போறோமாங்கிறத இறைவன் அவனுடைய அருளடியவர் நம்மளுடைய முயற்சி 3ம் இணைந்து கிடைக்கக்கூடிய அனுபவம். நம்ம இதை எப்படி பெற வேண்டும்னு ஒவ்வொரு படித்தரமாக அம்மா கையை கூட்டியே கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு படித்தரங்களையா கூட்டிட்டு போய் நீ 6 ஆதாரத்தையும் கடக்க வேண்டிய நிலை இது. உன்னுடைய உடம்புக்குள்ள இடைச்சக்கரத்தின் 8 நிலை 16 கலைகள் கொண்ட நிலைகள் இருக்கின்றது. அது உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலம் எது, சதுர்முக சூக்குமம் எதுன்னு எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் கேட்டு அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நீ தரிசனப்படுத்தி காண வேண்டிய நிலை என்ன, உன்னுடைய உணர்வில் நிறுத்த வேண்டிய நிலை என்னங்கிறத எல்லாத்தையும் காட்டு. கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. 5 அக்கரம், பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்காரம்னா இனிப்புன்னு அர்த்தம், அக்கரம்னா அட்சரம் அப்படிங்கக்கூடிய ஒரு எழுத்தினுடைய தன்மையை குறிக்கிறது. 5 எழுத்துக்களும் நம்மளுடைய உடம்பில் எங்கே பயணப்பாடு செய்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுல ஆன்மாவாகிய உயிர் எங்கே பயணப்பாடு செய்கின்றது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இவைகளை எல்லாம் அழைத்து இந்த 10 விதமான வாயுக்கள், 10 விதமான நாடிகள், இவைகளோடு பின்னப்பட்ட அந்த உடலை நாம் இயக்கி அப்படியே கூட்டிட்டு போகணும்னு அந்த அம்மா நம்மளை வழிப்படுத்தி கூட்டி போறாங்க. 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை, இது அறிதற்கு அரியது, இந்த பொருள் தான் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே அப்படிங்கிறாரு மணிவாசக பெருந்தகை. இதுதான் அரும்பொருள், இதுதான் அடைய வேண்டிய பொருள், இதை அடைந்த பிறகு வேற எதுவும் அடைய வேண்டியது இல்லை. அந்த 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை என் நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயகன். அப்போ இந்த 5 அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து, அப்ப இந்த நிலையை இறைவனா பார்த்து அறிவிக்கலன்னா நமக்கு அறிய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நமக்கு இதுல பொருத்தி தராரு இவரு. அப்ப தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயகா விரைகள். என்னை ஆண்ட, இப்ப என்னை ஏற்கனவே ஆண்டு கொண்டார் அப்படிங்கிறத இதுல பதிவு பண்ணாரு. எனக்கு எப்போ ஆண்டு கொண்டார் அப்படின்னு சொல்லும் போதே தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தகன். தத்துவ நிலைகள்னா என்ன, பஞ்சபூதங்கள் எது, பஞ்ச பொறிகள் எது, அவை எப்போது நம்மை மயக்கும், எப்போது நம்மை விடுதலை செய்யும், இதைதான் நான் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து அப்படின்னு சொல்றார். இந்த பஞ்சபூதங்கள் நிலையும் பஞ்ச பொறிகளுடைய நிலைகளும் நிறைய பேருக்கு அந்த நான் வஞ்சிச்சா கூட வஞ்சிக்குதுன்னு தெரிய மாட்டாங்க. நம்ம பேர்ல தவறு இருந்தா கூட தவறு நம்ம பேர்ல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் நீங்க உங்களுக்கு மாயை திரை மறைத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தவற்றை நீங்கள் தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் உங்களிடம் இல்லை. அதனால தத்துவ நிலையை நான் இறைவன் எனக்கு அதை அறிவித்து கொடுத்தான், என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்தான். அந்த அறிவிப்பு எனக்கு எவ்வாறு இருந்தது அப்படின்னா, தத்துவ நிலைகள் 36 தத்துவங்கள்னு சொல்லுவாங்க, 96 தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது சித்தாந்த பாடம் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது சொல்லியிருக்கிறேன். அந்த 36 தத்துவங்கள் 96 தத்துவங்கள்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச பொறிகள், பஞ்ச புலன்கள், இப்படியே கூட்டிக்கிட்டு போன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இப்படி எல்லாம் கூட்டிக்கிட்டே போறீங்கன்னா அது 96ஆக நிறைவு பெறும். அவைகள்லாம் ஒரு அறிவு விளக்கத்திற்கு நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான். இப்ப அம்மையார் உணர்வு விளக்கத்தை பத்தி சொல்றாங்க. 96 தத்துவம் நம்ம உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை தத்துவ சேட்டையும் தத்துவ குப்பையும் அத்தகை விளக்கும் அருட்பெருஞ்சோதியும் பாரு, இதெல்லாம் எனக்கு விளக்கி தள்ளிட்டு எனக்கு நீயாக நின்று ஒளிர வேண்டும்னு வள்ளல் பெருமானார் கேட்பாரு. இதெல்லாம் தத்துவ சேட்டை, தத்துவ குப்பை, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, பஞ்ச பொறிகளுடைய சேர்க்கை, பஞ்ச புலன்களுடைய சேர்க்கை. இதை ஒரு பொருட்டா நம்ம நினைக்க வேண்டாம்னு அவர் சொல்றார். அப்ப தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட, இப்ப என்னை ஆண்டான்னு சொல்லிட்டாரு. முதல்ல என்ன எப்படி ஆண்டாள் அப்படின்னு அவர் சொல்றாரு. முப்பழம் நுகரு மூசிக வாகனா இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, முதல்ல தன்னுடைய உடலுக்குள்ள பெறக்கூடிய அந்த அனுபவத்தை மீண்டும் நினைச்சு பார்க்க வைக்கிறார் நமக்கு. முப்பழம் நுகரு மூசிக வாகன, இறைவன் மூசிகம் கூடிய, மூசிகம்னா இறைவன் ஏறி வரக்கூடிய வாகனம்னு எல்லாரும் பொருள் கொள்றாங்க. மூசிகத்தினுடைய தன்மை
எப்படிப்பட்ட செவரையும் துளைக்கக்கூடியது. அப்போ மூசிகம் அப்படிங்கக்கூடிய வாகனத்தை உடையவன் என்னுடைய ஆதார ஆற்றல்களை துளைத்து எடுத்து வீணாதண்டில் பயிலக்கூடிய அந்த யோக நிலை கலன்களை அந்த அந்த துளைத்து எடுக்க, இந்த சுவர் எவ்வளவு பெரிய சுவரானாலும் அது துளைச்சிட்டு அந்த பக்கம் போயிடும். மூசிகத்தினுடைய இயல்பு இன்னை வரைக்கும் அதான் இயல்பு. பெருச்சாளி புகுந்த வீட்டுக்குள்ள ஐயோ பெருச்சாளி வந்திருக்கு அவ்வளவு தோண்டி அடுத்த சுவருக்கு போயிடுச்சே, இவ்வளவு பண்ணிருக்க, ஒரு நாளைக்குள்ள இவ்வளவு பண்ணிருச்சுன்னு ஒரு நொடிக்குள்ள நம்மளுடைய உடல் வீணாதண்டில் பயிலக்கூடிய யோக நிலைப்பாட்டின் காரணமாக அந்த வீணா குழல் வழியாக எப்படி திரோதான மாயைகள்ங்கக்கூடிய கட்டங்கள் மறைத்திருக்கின்றதோ அதை துளைத்து கொண்டு முப்பழம் நுகர் என்னை வளர்ச்சியடை செய்து பழங்கள் 3 பழம் என்ன பழம் நுகர்கின்றார்கள். ஆணவமாதி மலங்கள் 3 மலங்களும் அற்றுப்போன இடத்தில் அந்த மலங்கள் களைந்த ஒரு அனுபவத்தில் அது பழமாக பழுக்கின்றது. பிஞ்சில் கொம்பில் அரும்பாய் குவிமலராய் வம்பு பழுத்து நம் சிந்தை மாண்டு விழாமுன்னம் அது நமக்கு பழுத்த பழமாக. நான் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, நான் இது நீ ஒரு பழம் எனக்கு கிடைச்சது, அந்த கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்தது ஒரு காய்தான். ஒரு காய் பழுத்தது, அந்த காய் நான் முழு வளர்ச்சி அடைவேனா, இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கேன். கலக்கமர பொது நடுவில் நான் அந்த உடல் கடந்த பயணத்தையும் தாண்டி, பொதுன்னா ஸ்பேஸ் வெட்ட வெளியும் கடந்து போக ஒரு அனுபவம், அந்த வெளி அனுபவத்தில் நான் போனேன். அது கேசரி யோகத்தின் மூலமாக பெறக்கூடியது அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப நான் அந்த அனுபவத்துக்கு போனேன். கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்தது ஒரு காய்தான். அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்ததா, ஆதார ஆற்றலையும் நிராதார ஆற்றலையும் இணைக்கக்கூடிய ஒரு அருள் அனுபவம் கிடைத்ததா, அது எனக்கு வெட்ட வெளியில் கொண்டு விட்டதா, அதற்கு மேல சதாசிவ மண்டலம் கூடியதுல அருளடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடன் என்னை கொண்டு இணைத்ததா, இப்படி மாதிரி அவர் நினைக்கிறாரு. உடனே இதுல நான் அப்படி ஆணவத்தாக்கம் ஏதேனும் நான் கீழே விழுந்து விடுவேனேங்கக்கூடிய அச்சவுணர் வந்த உடனே அவருக்கு உடனே அடுத்த கணம் அவர் இறைவன்ட்ட வேண்டாரு. கலக்கமர பொது நடுவில் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததோர் காய்தான், அது விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி விழுந்துடுமோ, அது பழுக்குமா, இல்லாட்டி இந்த அனுபவம் வரைக்கும் போயிட்டு நான் திரும்ப கீழே வந்துடுவேனா. ஏன்னா அப்படி வந்திருக்கிறாங்க அருளடியவர்கள். அதனாலதான் பண்டு தந்தால் போல் தான் கேட்டிருக்கிறாரு, இன்னும் காட்டுதின்னு காட்டிருக்கிறாரு, எல்லாரும் அது மாதிரி கேட்டிருக்காங்க. இது எனக்கு விழுந்துடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவர் கேட்டோடனே, இது பழுக்குமா வெம்பி உதிர்ந்துடுமா எனக்கு தெரியல. அது மட்டுமல்ல, துளக்கமர ஒண்ணுவேனோ தொண்டை விட்டு கொள்ளுமோ, சரி வெம்பாது பழுக்கினும், அது பழுத்திருச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறமும் எல்லா நிலைகளும் ஏறி போன பிறகு 1000 சத்தர்கள் சக்திகள் வந்தார்களடி அம்மா, அவர்கள் மயங்காமல் நான் அருள் வல்லவம் பெற்றேனடி அம்மா அப்படிம்பார். அப்ப அதுக்கும் மேலையும் நம்மளை மேல்நிலைக்கு போக விடாமல் ஏதோ ஒரு மாயா காரியம் நம்மை தடுக்கும். அதனால துளக்கமர ஒண்ணுவேனோ தொண்டை விட்டு கொள்ளுமோ ஜோதி திருவுள்ளம் எதுவோ. அப்போ வெம்பாது பழுக்க வேண்டும், வெம்பாது பழுக்கினும் கொலக்கருதும் மலமாயை குரங்கு கவராது இருக்க வேண்டும், குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ண வேண்டும், தொண்டை விற்காது இருக்க வேண்டும். அதற்கு ஜோதிதான், அந்த அருட்பெரும் ஜோதிதான் கருணை காட்ட வேண்டும்னு பாடுறாரு. அதனால இவர் சொல்றாரு, முப்பழம் நுகரு மூசிக வாகனை இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானருந்தருளி மாயா பிறப்பின் மயக்க மறுத்து. இப்ப கணுமுற்றி நின்ற கரும்பாக இருந்து மேல்நிலை வளர்ச்சியாக நான் போகணும். முற்றிய கரும்பு மீண்டும் விதைக்கு ஆளாகுதா மாதிரி நான் அருள் அனுபவத்தை உண்ணாமல் பொருள் அனுபவத்தை, எது வாழ்முதல் பொருளோ எது பேரண்ட நாயகனை அடைய வேண்டிய தகுதியான பொருளோ அதை அடையாமல் உலகியல் இச்சை காரணமாக நான் கீழே வந்துட்டேன்னா அது மீண்டும் முளைத்து மீண்டும் மீண்டும் பல கப்பும் கவரும் இட்டு பல பிறவிகளுக்கு அது வித்துட்டும். அதனால முப்பல நுகரும் மூசிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி எப்படி வர வேண்டும், தாயா எனக்கு தான் எழுந்தருள், நீ ஒரு தாயை விட சிறந்து எனக்கு அருட்கருணை பார்க்க வேண்டும், தான் எழுந்தருளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மாயா பிறவி மயக்க மறுக்க வேண்டும். அப்ப இந்த கணுமுற்றி நின்ற கரும்பை உள்ளே பார்த்து அந்த அனுபவ ரசத்தை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வெளிரசமாக நான் உலகியல் சிந்தனைக்கு போகக்கூடாது. அப்படி இருந்தால்தான் இந்த அனுபவம் முற்று பெற்றதாக அர்த்தம். அதனால வித்தக விநாயகா நீ என்ன பண்ண வேண்டும், தத்துவ நிலையை தந்து என்னை ஆள்வதில் முதல்ல ஒரு ஆண்டிய அந்த ஆண்டதை இப்ப நிறைநிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டாரு.
இந்த ஆதார நிலைகளை காட்டினாரு, நிராதார நிலையை காட்டினாரு, மெய்த்தொண்டர் கூட்டத்தை காட்டினாரு, அப்புறம் ஒளிவண்ணத்தை காட்டினார். அதை முழுதும் நிலைத்து நிற்க வச்சு பெயரா நிறுத்தி பேச்சு உரை அறுத்து பெயராமல் நிலை நிறுத்தி கொண்டார். அது பெயர்ந்து போச்சுன்னா உலகில் சிந்தனை அங்க வந்துடும். எப்போ ஒரு இடத்த விட்டு ஒரு பொருளை நகற்றமோ அந்த இடத்துக்குள்ள அடுத்த பொருள் நுழைந்துடும். ஒன்னும் இல்ல, ஒரு குடம் நிறைய தண்ணி இருக்குன்னா பாதி குடம் தண்ணியை காலி பண்ணிட்டோம்னா பாதி குடத்துக்குள்ள காற்று புகுந்துக்கிடும். அப்ப எதுவுமே புகாமல் இருக்க வேண்டுமானால் அவன் நெஞ்சம் அடைய புகுந்து நிறைய புகுந்து பெயராமல் நின்ற பெருங்கருணை பேராராக நிற்க வேண்டும். அந்த பெயராத கருணை தான் பெருங்கருணை. அப்படிங்கிறதுனால வித்தக விநாயகா விரைகளல் சரணே சரண்.